Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 எக்ஸைஸ் 4.3 பார்க்கலாம். ஸோ எக்ஸைஸ் 4.3ல தேர்ட் சம் பாருங்க. புக்கில் பேஜ் நம்பர் 139ல இருக்கு. புக் பேஜ் நம்பர் 139. ஸோ இதில் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,200 at 2.5% per annum for 2 years காம்பவுண்ட் ஆனுவலி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பிஏனா பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ அவங்க என்னென்ன தந்திருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தந்திருக்காங்க, பிரின்சிபல் ரேட் தந்திருக்காங்க, அமௌண்ட் தந்திருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன தந்திருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தந்திருக்காங்க எவ்வளோ, ₹3,200. ஆர் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5%. என் எவ்வளோ, 2 years. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 100 whole power n வரும். ஸோ அமௌண்ட்கான ஃபார்முலா என்ன, பிரின்சிபல் இன்ட்டு 1 plus R by 100 whole power n. இதுதான் அமௌண்ட்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நோன் வேல்யூஸில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. A is equal to principal எனக்கு எவ்வளோ, 3,200 into 1 plus R rate of interest எவ்வளோ, 2.5 divided by 100 whole power n. n-னா எவ்வளோ இயர்ஸுங்கிறது, ஸோ 2 years. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, A is equal to 3,200 into 1 plus இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே டெசிமலில் இருக்குது. ஸோ டெசிமலில் இருந்து டிவைட் பண்ணுறது கஷ்டம்னா நீங்கள் இந்த டெசிமல் ரிமூவ் பண்ணுறக்காண்டி மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை டிவைட் பை பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ 2.5 into 10 என்ன ஆயிரும்னா 25 ஆயிரும். சரியா? 25 into 10 பண்ணால் 250 ஆகும். ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, இங்கேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சு எனக்கு 25 வரும், 25.0 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் நம்ம எடுத்துக்க மாட்டோம், 25 தான் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இந்த டெசிமல் எனக்கு போயிட்டு எனக்கு வெறும் 25 மட்டும் வந்திருக்கா. ஸோ 25 by 100 into 10 என்ன ஆயிரும், எனக்கு 1000 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். A is equal to 3,200. இது நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க, 25 டேபிளாலே போகும். 125 are 25, 425 are 100. இங்கே இருக்க 0 அப்படியே நான் தூக்கி போட்டுக்கிறேன். ஓகேவா? 25 டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கேன். 25 டேபிளில் இது வந்து 1 times வரும், 100 வந்து 4 times வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குல்ல, ஸோ அந்த 0 அப்படியே தூக்கி போட்டுனேன். இப்போ பாருங்க, ஸோ 1/40 வந்துருச்சா, 1 plus 1/40 வந்திருக்கு ஹோல் ஸ்கொயர். A is equal to 3,200. இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே பை 1 இருந்துச்சுன்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ 1 into 40 40 ப்ளஸ் இங்கே 1 divided by 40 the whole square வரும். ஸோ A is equal to 3,200. 40 plus 1 41/14 வருமா, 40 plus 1 41/40 ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 2 times நம்ம எழுதிக்கிறோம். ஸ்கொயர்னு என்ன, நம்பரை 2 times எழுதுறது. ஸோ இதை நான் 2 times எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இருக்க ஒரு 0க்கு இந்த 0வும், இங்கே இருக்க 0க்கு இந்த 0வும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு இதை 4 இருக்கா, ஸோ 4ம் 32 எனக்கு கேன்சல் ஆகும். 1 4s are 4, 8 4s are 32. மறுபடியும் 1 4s are 4, 2 4s are 32 வந்துருமா. ஸோ 2 4s are 8 வந்துடும். அப்போ A is equal to 2 into 41 into 41 இருக்கா. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 41 into 41 ஸ்கொயர் என்ன, 1 1s are 1, 41 வந்துடும். 1 4s are 4, 4 4s are 16. ஸோ 1681 வந்துச்சா, இன்ட்டு இது கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 41 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2s are 2, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 12 plus 1 13, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 plus 1 3. அப்போ என்ன வந்திருக்கு அமௌண்ட்டு, 3,362 வந்திருக்கு எனக்கு. சரியா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
இந்த ஃபார்முலா தான் நம்ம போடணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போடணும். ஸோ அமௌண்ட்டை நான் ஃபைன் பண்ணிட்டேன். CI இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் வந்து 3362 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன தந்திருக்காங்க எனக்கு 3200 தந்திருக்காங்களா. ஸோ இது ரெண்டும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்னோடது இதுலேருந்து 3200 மைனஸ் பண்ணால் 241 ஓகேவா. ஸோ 142 வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 142. சாரி இங்கே என்ன இருக்குது 6 தானே இருக்குது, நான் 4 போட்டிருக்கேன் பாருங்கள். 162. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ₹162. ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. ஸோ இதோட தேர்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபோர்த் சம் கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொஸ்டின்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years. ஸோ 2 ஒரு half 1/2னா half தானே. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி தந்திருக்காங்க 2.5 years on ₹4,000 at 10% per annum if the interest is compounded yearly. ஸோ பெர் ஆனம்னாலும் இயர்லினாலும் ஒரு வருஷத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இங்கே என்ன தான் கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன தந்திருக்காங்க இயர்ஸ் வந்து 2 × 1/2 அந்த மாதிரி தந்திருக்காங்க. ஸோ 2 1/2 தந்திருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ அவங்க கிவன் என்னென்ன தந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. என்னென்ன தந்திருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் தந்திருக்காங்க எவ்வளோ 4000 ₹4000. ஆர் வந்து 10%. நெக்ஸ்ட் வந்து என் வந்து 2 × 1/2. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தந்திருக்காங்க ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணும் நம்ம. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டாக அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. ஸோ அமௌண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன எனக்கு P × 1 + R/100 ஹோல் பவர் n வரும். ஸோ இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ என்னங்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு 2 years 3 years அப்படி தந்துருந்தாங்க, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது 2 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தந்திருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தந்துருந்தா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ P × 1 + R/100 ஹோல் பவர் n × 1 + இங்கே என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது n-ல 1/2. ஸோ 1/2 × R/100 ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தந்திருக்கேன் நான். இந்த எண்ணுங்கிறத வந்து இந்த மாதிரி இயர்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதே போன சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணுங்கிறது வந்து வெறும் 2 ஹோல் நம்பரில் தான் தந்திருந்தாங்க, அதனால் நாங்கள் இதோடு நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் இந்த ஃபார்முலா இந்த சம்மில் என்ன தந்திருக்காங்க, n வந்து 2 1/2 தந்திருக்காங்க, அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இது வரைக்கும் ஒன்று தான், எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் ஆட் ஆகுது 1 + இங்கே என்ன ஃப்ராக்ஷன் n-ல இந்த இடத்துல என்ன ஃப்ராக்ஷன் இருக்கோ அதுதான் இங்கே வரும். சப்போஸ் இந்த இடத்துல 1/4 இருந்துச்சுன்னா இங்கேயும் 1/4 தான் வரும் ஓகேவா. ஸோ இங்கே 1/2 இருக்குனாலும் இங்கே 1/2 × R/100 ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P எவ்வளோ 4000 × 1 + R எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10/100 ஹோல் பவர் n எவ்வளோ, இங்கே n என்ன போடுவோம், இங்கே இருக்க 2 தான் போடுவோம் 2 ஓகேவா. 1 + 1/2 × R என்னது 10/100ன்னு வரும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 4000 இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 1/10 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா 1 + இங்கே 1 × 1 1 ஆயிரும், 2 × 10 20 ஆயிருமா ஓகேவா. ஸோ 4000 அப்படியே இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே by 1 இருக்குனால அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 10 + 1/10 ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 + 1/20 வரும் ஓகேவா. ஸோ 4000 இங்கே 10 + 1 11/10 வருமா. ஸோ ஸ்கொயர் இருக்கனால 11/10 எனக்கு 2 டைம்ஸ் வரும். புரிஞ்சுதா. இங்கே 10 + 1 11/10 ஸ்கொயர்னு வரும். ஸோ 11/10 ஸ்கொயர்னு வரனால 2 டைம்ஸ் எழுதிட்டேன். இங்கே 21/20 வரும் ஓகேவா.
ஸோ இங்கே இருக்க ஜீரோக்கு இங்கே இருக்க ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. ஸோ கீழே இருக்க 3 ஜீரோக்கும் மேலே இருக்க 3 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் இது கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 11 × 11 × 21. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்குது. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 × 11 121 × 21 × 2 இருக்கா? ஸோ 121 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1s are 2, 2 2s are 4, 42 வருது. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சரு 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, மறுபடியும் 1 4s are 4, 2 4s are 8, 1 4s are 4. ஸோ இது 8, இது 10, பேலன்ஸ் 1 5. எவ்வளோ வருது? 5028 வருது. இது என்னது? என்னோட அமௌண்ட்டு. அமௌண்ட் எவ்வளோ? ருபீஸ் 5028 வருது. ஓகேவா? ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளோ? 5028 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4000. ஸோ இது ரெண்டும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 5082 சாரி 5082ல் 4000 பேசினா என்ன வரும்? 801 1082 வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எனக்கு? 1082. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஸோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். 5th சம்மில் என்ன தந்திருக்காங்கன்னா a principal becomes 2028 in 2 years at 4% per annum compounded interest, find the principal அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பாருங்கள் என்னென்ன தந்திருக்காங்கன்னா a principal becomes rupees 2028 in 2 years at 4% per annumனு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இது பிரின்சிபல் அமௌண்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பிகம்ஸ்னே என்னவா சேஞ்ச் ஆகுது? ருபீஸ் 2028ன்னு சேஞ்ச் ஆகுது. இன் 2 years at 4% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன தந்திருக்காங்கன்னா அவங்க அமௌண்ட்டு தான் தந்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த பிரின்சிபல். சரியா? பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டு தான் தந்திருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ருபீஸ் 2028, என் வந்து 2 years, ஆர் வந்து 4%. ஓகேவா? ஸோ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார்முலா, அமௌண்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் ஃபார்முலா என்ன? எனக்கு P × 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு வரும் எனக்கு. ஸோ தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அமௌண்ட்டோட வேல்யூ தெரியுமா எனக்கு? அமௌண்ட் எவ்வளோ? 2028 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். 1 + R என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எனக்கு? 4%/100 ஹோல் பவர் என் எவ்வளோ எனக்கு? எவ்வளோ இயர்ஸ்? 2 years. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 2028 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு, ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 50 டைம்ஸ் வருமா? 2 2s are 4, 50 × 2 100 வரும். மறுபடியும் இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ் வரும், 50 வந்து 25 டைம்ஸ் வரும். அப்போ 1 + 1/25 ஹோல் பவர் 2ன்னு வரும் எனக்கு. ஓகேவா? ஸோ 2028 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா பை 1 இருந்தால் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 × 25 25 + 1 / 25 வந்துடும் ஹோல் ஸ்கொயர். ஸோ 2028 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 25 + 1 என்ன ஆயிரும்? 26/25 26/25 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஸ்கொயர் இருக்கனால இந்த நம்பரை வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். இங்கே ஒரு தடவை எழுதிட்டோம், இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது? 2028 is equal to P into 26/25 into 26/25 எனக்கு இருக்குது. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் நான் இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ 2028 is equal to 2028 இங்கே என்னவா இருக்குது? இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா?
ஸோ பி இன்ட்டு திஸ் நம்பர் இன்ட்டு திஸ்ன்னு இருக்கா. மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இங்கே இருக்க நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் எல்லாம் இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். இங்கே இருக்க டினாமினேட்டர் இந்த சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 25 ரெண்டும் டினாமினேட்டரில் இருக்குது. அது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேவா. அப்போ இன்ட்டு 25 இன்ட்டு 25ன்னு வந்துடும். டிவைடட் பை இங்கே 26 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ இங்கே மேலே இருக்கனால இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ 26 இன்ட்டு 26 கீழே வந்துருச்சு. ஈக்குவல் டு இங்கே பி மட்டும் இருக்கும். அந்த பி மட்டும் எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா. இப்போ இது நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6. இது 1 2s are 2, 0 அப்படியே வந்துடும். 1 2s are 2, 4, 2 2s are 4. ஓகேவா. எகெயின் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 3 2s are 6. இது எகெயின் பண்ணிங்கன்னா இது 5, 0, 1 வந்து 2 டேபிள் அடங்காது. ஸோ 0. அப்போ 14 எடுத்துட்டிங்கன்னா 507 வருது. ஓகேவா. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அது மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 507 இன்ட்டு 25 இன்ட்டு 25 பை கீழே ஒரு 2 13 இருக்கு. ஈக்குவல் டு பி. இப்போ 13ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர். இது வந்து போனால் எனக்கு இது ரெண்டும் 13 டேபிளில் மட்டும்தான் போகும். ஸோ நீங்கள் 13 டேபிளில் வருதா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 507 நான் 13 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். 13 டேபிளில் டிவைட் பண்ணும்போது என்னாகும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 13 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 4s are 4, 4 + 1 5, 52 வந்துருச்சு. எனக்கு 50 விட அதிகமாக போயிடுச்சு. ஸோ 3 டைம்ஸ் போட்டு பாருங்க. 13 இன்ட்டு 3, 3 3s are 9, 1 3s are 3, 39 வருது. 3 டைம்ஸ். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 11, 117. ஸோ 13 டேபிளில் 117 வந்து 9 டைம்ஸ் வரும் எனக்கு. ஓகேவா. 9 இன்ட்டு 13 எனக்கு 117 வரும். எனக்கு தெரிஞ்சனால நான் போட்டேன். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 39 டைம்ஸ் வருது. ஓகேவா. ஸோ 39 எவ்வளோ டைம்ஸ் வருது எனக்கு. 13 டேபிளில் 3 டைம்ஸ் வருதா. ஸோ இந்த 13 இதையும் நான் கேன்சல் பண்ணலாம். 1 13s are 13, 3 13s are 39. ஓகேவா. இப்போ 25 இன்ட்டு 25 இஸ் ஈக்குவல் 3 இன்ட்டு 25 இன்ட்டு 25 இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கா. ஸோ 3 இன்ட்டு 25 இன்ட்டு 25 எனக்கு என்ன ஆயிரும். 625 ஆயிரும். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 625 இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 625 இன்ட்டு 3னா 5 3s are 15, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7, 6 3s are 18, 18 + 1 19. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வருது. 1975. ஸோ இது பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு மல்டிப்ளிகேஷனில். 5 3s are 15, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7. ஸோ 6 3s are 18 தான் வரும். நான் இங்கே 19 போட்டேன். அப்போ 1875. ஓகேவா. ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ₹1875. ஓகேவா. ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். அப்போ தான் நம்ம போட முடியும். ஸோ ஃபார்முலாஸ் தெரியாமல் இந்த சம்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அமௌண்ட்டு, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.